ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோடநாடு வழக்கில் சுதாகரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கோடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான சுதாகரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைப்பில் இருக்கிறார். ஐஸ்வர்யா, சம்மன்ல என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் கடந்த 2022 ஆண்டு முதல் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 கோணங்கள்ல தான் இந்த விசாரணை நடக்குது. ஒண்ணு இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள், குற்றம் சாட்ட நபர்கள் என பல தரப்பிலிருந்து நேரடியாக அவர்கள் சம்மன் அழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. மறுபுறம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்புடைய டிஜிட்டல் ஆவணங்களை, தரவுகளை சேகரிக்கும் பணியை என இரு தரப்பிலும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா சிபிசிஐடி காவல்துறையினர் இதுவரைக்கும் 245 பேரிடம் விசாரணையை நேரடியாக நடத்தியுள்ளனர். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக இந்த சம்மனை குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடநாடு எஸ்டேட்டில் ஒரு காலத்தில் சுதாகரனுக்கு பங்குதாரராக இருந்ததன் அடிப்படையில் தான் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஏனால் இந்த கொடநாடு சம்பவம் நடந்த அந்த எஸ்டேட்டில் என்ன மாதிரியான பொருட்கள் இருந்தது என்பது குறித்துதான் தற்போது சிபிசிஐடி காவல்துறையினருடைய விசாரணை போக்கு இருப்பது நம்மளால உணர முடிகிறது. அதன் அடிப்படையிலேயே திரு சுதாகரன் அவருக்கும் இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து 27ஆம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜரான பிறகு அடுத்த கட்ட தகவல்கள் என்ன என தெரிய வரும். பிரியா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.